குட் மார்னிங். நம்ம மாடி தோட்டத்தில் சிகப்பு தண்டிக்கீரை ஒரு மாதத்துக்கு முன்னால் போட்ட விதையினுடைய வளர்ச்சி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டுருக்குன்னு. நாம் மண் கலவையிலேயே மண்புழு உரத்தோட வேப்பம் புண்ணாக்கு சாண எரு எல்லாம் எடுத்து நட்டு வச்சதுனால இங்கே பாருங்கள் விதைகள் ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டு வருது. கத்திரிக்காயினுடைய விதைகளும் நட்டு வச்சுருக்கேன், அவங்களும் சின்னதாக வளர்ந்து வர்றாங்க. சிகப்பு தண்டிக்கீரைங்க. கீரையில் உங்களுக்கே தெரியும், வெள்ளை தண்டிக்கீரை, பச்சை தண்டிக்கீரை, சிகப்பு தண்டிக்கீரை நிறையவே இருக்குது. இதில் இது ஒரு வெரைட்டி. நிறைய அயன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதில் நம்ம வாரம் வாரம் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரேலேயே நான் வந்து வெற்றிலை வெள்ளிக்கிழங்கும் வச்சுருக்கேன். வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு வச்சுருக்கும்போது இதை ஒரு ஓரத்தில் இந்த கீரைகளை போடும்போது நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அடிக்கடி நாம் எடுத்து பறித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஹைட்டாக வளர்ந்துருக்கிற செடிகளை மட்டும் பறித்து எடுத்துக்குவேங்க. சின்ன செடிகளை வச்சுட்டா ஒரு 10 டேஸுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான். வேரோடு பறிக்கும்போது அதனுடைய தண்டுகள் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக விதைகளுக்காக ஒரு தனியாக ஒரு பெரிய 2 செடியை மட்டும் விட்டுருவேன். நம்ம கீரை உள்ள வேரை மட்டும் கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். தண்டானது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நான் சமையலுக்கு தண்டையும் சேர்த்தே நறுக்கி கலந்துக்குவேங்க. ரொம்பவே நல்லா டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவும் வெந்துடும். அதுக்காகத்தான் நான் இப்போ வந்து இந்த கீரையை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பாசி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பூண்டு, சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து அதோட வேக வச்சுக்க போகிறோம். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாதுங்க. வேக வச்சா அதனுடைய சத்தெல்லாம் போயிடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஃபாஸ்ட்டாக கூட்டு பண்ணிடலாம். நம்ம தோட்டத்து கீரை அப்படிங்கிறதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும். காரத்துக்காக 2 வரமிளகாய், ஜீரகம், கடுகோடு நாம் அதை வெடிக்க வச்சு போட்டுக்குவோம். அருமையான கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தோட்டத்தில் பறித்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக கூட்டு பண்ணி சாப்பிட்றதுங்கிறது சூப்பரான ஒன்று.